வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க விமானப்படை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரிட்டனில் உள்ள அமெரிக்க விமான தளத்திற்கு அணுகுண்டுகளை மீண்டும் கொண்டு சென்றுள்ளது என்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் கடந்த காலத்தில் நாம் குறிப்பிட்டது போல இந்த நடவடிக்கை நீண்ட காலமாகவே எதிர்பார்க்கப்பட்டது. பிரிட்டனில் அமெரிக்கா பயன்படுத்தும் விமானத்தளம் RAF லேக்கன் ஹீத்தில் கட்டுமான பணிகள் ஏற்கனவே அணு ஆயுதங்களை பாதுகாத்து வைக்கும் விதத்தில் தொடங்கப்பட்டது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் வெளியாகி இருந்தன. சமீபத்தில் அமெரிக்க விமானப்படை போக்குவரத்து விமானங்கள் வழமைக்கு மாறான தொடர்ச்சியான பல பறத்தல்களில் அட்லாண்டிக் கடலுக்கு மேல் பறந்தது பிரிட்டனுக்கு சென்றன. அந்த பறத்தல்கள் அமெரிக்க அணு ஆயுதங்கள் பிரிட்டனுக்கு நகர்த்தப்பட்டன என்பதற்கு கூடுதல் அறிகுறிகளை வழங்கி உள்ளன. அமெரிக்க விமானப்படை வெளியிட்ட சவால் நாணயம், அதாவது சேலஞ்ச் காயின் ஒன்று மற்றொரு உறுதிப்படுத்தலை தருகிறது. சவால் நாணயம் அல்லது சேலஞ்ச் காயின் என்றால் என்ன? வட்ட உலோகப் பொருட்கள் அல்லது RMOக்கள் என அழைக்கப்படும் சவால் நாணயங்கள் ராணுவ விமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்த நாணயங்களில் ஒரு விமானப்படை பிரிவின் சின்னம், அலகு, பதவி, வண்ணங்கள், புனைப்பெயர், குறிக்கோள்கள் மற்றும் கோஷங்கள் ஆகியவை இடம்பெறும். இங்கு நாம் குறிப்பிடும் சவால் நாணயம் அமெரிக்க விமானப்படையின் 493வது ஃபைட்டர் ஜெனரேஷன் ஸ்குவாட்ரன், சுருக்கமாக FGS படைப்பிரிவிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இது லேக்கன் ஹீத் விமான தளத்திலிருந்து செயற்படும் அமெரிக்க விமானப்படையின் 48வது ஃபைட்டர் விங்கின் ஒரு பகுதி. 2023ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி அமெரிக்க விமானப்படையில் உருவாக்கப்பட்ட புதிய படைப்பிரிவு. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த படைப்பிரிவு வெளியிட்டதாக நாம் குறிப்பிடும் சவால் நாணயம். பிரிட்டனில் உள்ள RAF ஃபேர்போர்ட் விமான தளத்தில் வார இறுதியில் நடைபெற்ற ஏர் ஷோவில் 493வது FGS படைப்பிரிவின் சவால் நாணயத்தின் மாதிரியின் புகைப்படம் பார்வையாளர் ஒருவரால் எடுக்கப்பட்டது. ஒரு பக்கத்தில் நாணயம் 493வது ஃபைட்டர் ஸ்குவாட்ரனின் கொடூரமான ரீப்பர் சின்னத்தை காட்டுகின்றது. கீழே படைப்பிரிவின் குறிக்கோளாக உன் தயாரிப்பாளரை சந்திக்க தயாராகுங்கள் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் மையத்தில் காணப்படும் குண்டை அடையாளம் காண முடிகின்றது. அது அமெரிக்காவின் B-61 அணு ஈர்ப்பு குண்டின் வடிவம். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது சவால் நாணயத்தின் மறுபக்கத்தின் தோற்றம். நாணயத்தின் முழு வடிவத்திலும் அணு வெடிப்பு மற்றும் காளான் மேகத்துடன் முழு வண்ண சித்தரிப்பை வழங்குகின்றது. இது 493வது FGS படைப்பிரிவின் பணியின் ஒரு முக்கிய அம்சத்தை மிகவும் வெளிப்படையாக காட்டுகின்றது. அதன் அர்த்தம் பிரிட்டனின் நிலை கொண்டுள்ள அமெரிக்க விமானப்படை 493வது FGS படைப்பிரிவின் பணிகளில் ஒன்று தமது விமானங்களில் B-61 அணுகுண்டை காவி செல்வது. அமெரிக்க விமானப்படையின் கூற்றுப்படி 493வது FGS படைப்பிரிவு தான் ஐரோப்பிய அரங்கில் தற்போதுள்ள 5ஆம் தலைமுறை விமானங்களை இயக்கும் படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு 5ஆம் தலைமுறை F-35A விமானங்கள் இயக்குகிறது. 2021ஆம் ஆண்டில் பிரிட்டனில் உள்ள விமானத்தளம் லேக்கன் ஹீத்தில் அமெரிக்காவுக்கு வெளியே F-35A விமானங்கள் இயக்கும் முதலாவது விமான தளமாக மாறியது. லேக்கன் ஹீத் விமான தளத்தில் உள்ள மற்ற 2 போர் விமான படைப்பிரிவுகள் இன்னமும் F-15E விமானங்களை இயக்குகின்றன, குறைந்தபட்சம் இப்போதைக்கு. F-15E, F-35A 2 விமான ரகங்களும் B-61 அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. எனவே இந்த பிரிட்டனில் உள்ள இந்த விமான தளம் ஐரோப்பாவில் அமெரிக்க ராணுவ நிலைப்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக மாறுகிறது. இந்த விமானங்கள் B-61 அணுகுண்டின் B-61-12 பதிப்பு குண்டுகளை எடுத்துச் செல்லக்கூடியவை. B-61-12 அணு ஆயுதத்தை எடுத்துச் செல்ல அனைத்து நேட்டு விமானங்களுக்கும் நீடிக்கப்படாத ஒரு நன்மை இது. இருப்பினும் லேக்கன் ஹீத்தில் உண்மையில் அணுகுண்டுகள் எதுவும் சமீப காலம் வரை சேமிக்கப்படவில்லை. வரலாற்று ரீதியாக லேக்கன் ஹீத் ஒரு அணுசக்தி பணியை கொண்டிருந்தது. இருப்பினும் கடைசி அணு ஆயுதங்கள் 2008ஆம் ஆண்டு லேக்கன் ஹீத் விமான தளத்திலிருந்து அகற்றப்பட்டன. அந்த அணு ஆயுதங்கள் சமீப நாட்களில் மீண்டும் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. லேக்கன் ஹீத்தில் அணு ஆயுதங்களின் தற்போதைய நிலை குறித்து கேட்டபோது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர், நீண்டகால அமெரிக்க கொள்கை எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் அமெரிக்க அணு ஆயுதங்கள் இல்லாததையோ அல்லது இருப்பதையோ நாங்கள் உறுதிப்படுத்தவோ மறுப்பதோ இல்லை என்று கூறினார். கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் திறந்த உளவுத்துறை OSINT கணக்குகள் அமெரிக்காவிலிருந்து லேக்கன் ஹீத்துக்கு B-61 அணுகுண்டுகளை நகர்த்துவதோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு C-17A போக்குவரத்து விமானத்தை அடையாளம் கண்டன. அந்த விமானத்தின் கோல் சைன் RCH-4574. இது அதற்கு முன் அதே போல இயக்கப்பட்ட அதே போல C-17A போக்குவரத்து விமானங்களின் வான்பாதையை பின்பற்றியது. அத்தகைய விமானங்கள் அமெரிக்க அணு ஆயுதங்களை கொண்டு செல்வதோடு தொடர்புடையதா என்பது குறித்து பென்டகன் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் விமானத்தை இயக்கிய அமெரிக்க விமானப்படையின் 62வது ஏர்லிப்ட் படைப்பிரிவு வழக்கமான அணு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு சான்றளிக்கப்பட்டு ஒரே போக்குவரத்து விமானம் என்று அறியப்படுகின்றது. ஜூலை 15ஆம் தேதி மற்றொரு பறத்தலின் போது வாஷிங்டனின் மகாட் விமான தளத்திலிருந்து நியூ மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள கிர்க்லாண்ட் விமானப்படை தளத்திற்கு C-17A விமானம் சென்றது.
கிர்க்லாந்து விமானப்படை தளம் அணு ஆயுதங்களை விமானங்களில் போக்குவரத்து செய்யும் போது அமெரிக்க விமானப்படை பயன்படுத்தும் இடைநிறுத்த விமான தளம் என்று அறியப்பட்டது. ஜூலை 17ஆம் தேதி கிர்க்லாந்தில் இருந்து புறப்பட்ட C-17 அடுத்த நாள் பிரிட்டனின் லேகன்கீத் விமான தளத்தை சென்றடைந்தது. இந்த விமானம் வழக்கமான ஆயுத பரிமாற்றத்தை விட அணு ஆயுதங்களை இறக்கி விடுவதுடன் மிகவும் ஒத்துப்போனது. இந்த நேரத்தில் லேகன்கீத்துக்கு அணு ஆயுதங்கள் போவது ஆச்சரியமாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை ஊகிப்பது கடினம். ரஷ்யா அவ்வப்போது வெளியிடும் அணு ஆயுத மிரட்டல்கள் முதல் ஈரானுடன் அமெரிக்காவின் மோதல்கள் வரை பல காரணங்கள் இருக்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் லேகன்கீத்தில் பாதுகாப்பான விமான தங்குமிடங்களுக்கு மேம்படுத்தல்கள் செய்யப்படுவதை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பாதுகாப்பான விமான தங்குமிடங்கள் என்பது தரையில் நிறுத்தப்படும் விமானங்கள் குண்டு வீச்சுகளால் பாதிக்கப்படாமல் இருக்க பயன்படுத்தப்படும் இரும்பு மற்றும் கான்கிரீட் சுவர்கள். அணுகுண்டுகளை சேமிப்பதற்கு நிலத்தடி பெட்டகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த நிலத்தடி பெட்டகங்கள் அழைக்கப்படும் பெயர் WS-3. லேகன்கீத்தில் பாதுகாப்பான விமான தங்குமிடங்களுக்கு மேம்படுத்தல்கள் செய்யப்படுவது 2022ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 33 விமான தங்குமிடங்களில் சுமார் 28 மேம்படுத்தப்பட்டன. மேலும் 6 கட்டுமான பணிகள் தொடர்கின்றன. பிற உள்கட்டமைப்பு மாற்றங்கள் சமீபத்தில் வந்த F-35A படைப்பிரிவுகளுடன் தொடர்புடையவை. குறிப்பாக இந்த போர் விமானங்களுக்கான புதிய தார் விமான உள்கட்டமைப்பு அமெரிக்க அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஐரோப்பாவின் பிற விமான தளங்களில் காணப்படுவதை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் பென்டகன் ஆவணங்களில் தளத்தின் கட்டுமான பணிகளை விமானப்படையின் அணுசக்தி பணியுடன் இணைக்கும் பல்வேறு அதிகாரப்பூர்வ குறிப்புகள் உள்ளன. உதாரணமாக 2023ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான நேட்டோ பாதுகாப்பு முதலீட்டு திட்டம் NSIP-யின் பட்ஜெட்டில் அவர்களின் சிறப்பு சேமிப்பு தளங்களுக்கு மேம்படுத்தல்களை பெறும் தளங்களின் பட்டியலில் பிரிட்டன் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரே சாத்தியமான விமான தளம் லேகன்கீத் மட்டுமே. மேலும் கடந்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை கொள்முதல் ஒப்பந்தங்கள் லேகன்கீத்தை தளமாக கொண்டு 48வது பாதுகாப்பு படைக்கு SFSக்கு கொடுக்கப்படவிருக்கும் அணுசக்தி பணிக்கான திட்டங்களை விவரிக்கின்றன. விமான தள மேம்பாடுகளுடன் 2023ஆம் ஆண்டு பென்டகன் ஆவணங்கள் லேகன்கீத்தில் அணு ஆயுத பணியாளர்களுக்கு இப்போது குறிப்பிட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. இவை அனைத்தும் 493வது FGS சவால் நாணயத்தின் வெளியீடு மற்றும் கடந்த வாரம் C-17A விமானங்களின் பறத்தல் பாதைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அணு ஆயுதங்கள் லேகன்கீத்துக்கு திரும்பியதை சந்தேகத்திற்கு இடமின்றி சுட்டிக்காட்டுகின்றன. இருப்பினும் அணுகுண்டுகளை பிரிட்டிஷ் தளத்தில் நிரந்தரமாக நிலைநிறுத்துவது திட்டமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஐரோப்பாவில் உள்ள பிற அணுசக்தி தளங்களுக்கு ஒரு காப்பு பிரதியாக அங்குள்ள உள்கட்டமைப்பு நோக்கமாக இருக்கலாம் என்று கடந்த காலத்தில் சில பரிந்துரைகள் இருந்தன. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்க அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ள தளங்கள் பெல்ஜியத்தில் உள்ள கிளீன் ப்ரோகல் விமான தளம், ஜெர்மனியில் புஜல், இத்தாலியில் அவியானோ மற்றும் கெடி விமான தளங்கள், நெதர்லாந்தில் வால்கெல் விமான தளம் மற்றும் துருக்கியில் இன்ஸ்லிக் விமான தளம் ஆகியவை அடங்குகின்றன. இவற்றில் ஜூன் 2024ஆம் ஆண்டு நெதர்லாந்து அணு ஆயுத தாக்குதலுக்கு நெதர்லாந்து விமானப்படையின் F-35 விமானங்கள் முழு பொறுப்பாக அறிவித்தது. இவற்றில் இன்ஸ்லிக் வித்தியாசமானது. ஏனெனில் இங்குள்ள ஆயுதங்களை துருக்கி உண்மையில் பயன்படுத்த முடியாது. மற்ற அணுசக்தி பகிர்வு நாடுகளுடன் இரட்டை சாவி ஏற்பாடு துருக்கிக்கு கிடையாது. இரட்டை சாவி ஏற்பாடு என்பது அமெரிக்க அணு ஆயுதம் வைக்கப்பட்டுள்ள நாட்டிடம் ஒரு சாவி இருக்கும், அமெரிக்காவிடம் ஒரு சாவி இருக்கும். அந்த இரு சாவிகளையும் போட்டால்தான் அணு ஆயுதம் வைக்கப்பட்டுள்ள நிலத்தடி பெட்டகம் WS-3 திறக்கும். ஒரு மாற்று தளமாக லேகன்கீத் ஐரோப்பாவில் உள்ள பிற தளங்களில் இருந்து அல்லது நெருக்கடியான நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து கூட அணு ஆயுதங்களை பெற முடியும். இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஐரோப்பாவில் அணுசக்தி திட்டத்தின் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கும். வாஷிங்டன் ஐரோப்பாவின் வேறு இடங்களில் அமெரிக்காவுக்கு சொந்தமான அணு ஆயுதங்களை குறைப்பது குறித்து முடிவு செய்தால் லேகன்கீத்தின் அணுசக்தி பங்கு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியமானதாக மாறக்கூடும் என்ற சாத்தியம் உள்ளது. பின்னர் லேகன்கீத்தில் உள்ள அணு ஆயுதங்கள் பிரிட்டன் சமீபத்தில் அறிவித்த F-35A விமானங்களை வாங்கும் திட்டங்களுடன் தொடர்பு பட்டதா, அல்லது பிரிட்டன் ஏற்கனவே பயன்படுத்தும் குறுகிய புறப்பாடு மற்றும் செங்குத்து தரையிறங்கும் STOVL F-35B விமானங்களுடனும் ஒன்றிணைக்கப்படுமா என்பதெல்லாம் பதில் தெரியாத கேள்விகள். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தமது F-35A விமானங்களின் அணு ஆயுத பணியை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது. பிரிட்டன் அமெரிக்காவுக்கு சொந்தமான B-61-12 அணுகுண்டுகளுடன் ஆயுதமேந்திய ஜெட் விமானங்களை இயக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் நாம் குறிப்பிட்ட நேட்டோ விமான தளங்களில் அமெரிக்காவுக்கு சொந்தமான சுமார் 100 B-61-12 அணுகுண்டுகள் இருப்பதாக FAS மதிப்பிடுகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது கலிபோர்னியாவின் எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் ஒரு சோதனையின் போது அமெரிக்க விமானப்படை F-35A விமானம் ஒரு B-61-12 அணுகுண்டை வீசும் காட்சி. B-61-12 அணுகுண்டுகளின் புதிய திறன்களின் புதிய வால்கருவியை ஒரு செயலற்ற வழி செலுத்தல் அமைப்பு மற்றும் சுழல் நிலைப்படுத்தலுக்கான ராக்கெட்களுடன் இணைக்கும் அதன் துல்லிய வழிகாட்டுதல் அமைப்பு ஆகியவை உள்ளன.
B6112 அணுகுண்டுகளுக்கு பழைய B61 பதிப்புகளை விட அதிகரித்த துல்லியத்தை வழங்குகிறது. F-35A உடன் இணைக்கப்படும் போது B6112 ஒரு தந்திரோபாய ஆயுத விநியோக அமைப்பாகவும் ஒரு தந்திரோபாய தாக்குதல் சொத்தாகவும் அதிக அளவில் பார்க்கப்படுகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது அமெரிக்க விமானப்படை F-15E விமானத்தில் பொருத்தப்பட்ட ஒரு B6112 அணுகுண்டு. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து வாஷிங்டன் தற்போதைய அணுசக்தி பகிர்வு திட்டத்தை திரும்ப பெறலாம் அல்லது முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதில் நேட்டோவின் முன்னணி ஐரோப்பிய சக்திகளிடையே சில நிச்சயமற்ற தன்மை உள்ளது. இது சமீபத்தில் நேட்டோ நாடுகள் விவாதித்த முக்கிய விஷயங்களில் ஒன்று. இது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றை, குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் அமெரிக்காவிலிருந்து விலகி சுயாதீனமான ஒருவித கூட்டுறவு அணுகுடை உட்பட மாற்று வழிகளை பார்க்க தொடங்க தூண்டியுள்ளது. சமீப ஆண்டுகளில் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களின் பின்னணியில் இவை அனைத்தும் விளையாடப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு சொந்தமான அணு ஆயுதங்கள் கூடுதல் ஐரோப்பிய தளத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதால் அந்த அச்சங்கள் ஓரளவு தணிக்கப்படலாம். இருப்பினும் அமெரிக்க அணுகுண்டுகள் பிரிட்டனில் உள்ள விமான தளத்தில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படுமா என்பதை பார்க்க வேண்டும்.